அவ்வளவு பாரம்பரியமான கட்சி ஒவ்வொரு மாநிலத்திலும் போய் சீட்டுகளுக்கு வந்து கெஞ்ச வேண்டிய சூழ்நிலைக்கு ஏன் மாறி? நாங்க எங்க கெஞ்சணும்? யாரை கெஞ்சணும் சொல்லுங்க? எந்த காலத்திலேயாவது கெஞ்சி இருக்குமா சொல்லுங்க பாப்போம். அதுக்கு வரலாறு சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. 2014 உங்களை இதே போலதான் அடைய வந்து கடைசி சீட்டே கொடுக்கல. அதெல்லாம் கிடையாதுங்க. இங்க பாருங்க, எங்க கட்சி வந்து கலை, கலாச்சாரம், பண்பாடு எல்லாத்தையும் உள்வாங்கிய கட்சி, ஏற்றத்தாழ்வு இல்லாத கட்சி. பெரிய அண்ணன் மாதிரி எங்கள் கட்சியெல்லாம் வந்து யாரையும் ட்ரீட் பண்ணாது. ஒரு தோழமையோடு இருக்கிறோம், பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். பேச்சுவார்த்தை நடக்கலாம், தனியாக நின்று போனோம் 2014. அவ்வளோதான். ஏங்க 138 ஆண்டு காலமா இருங்க சார், நான் முடிச்சிடறேன். 138 ஆண்டு காலம் எத்தனை தேர்தலை இந்த கட்சி பார்த்துருக்கோம்? இல்லை 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 சொல்கிறேன். 2014 நாங்கள் தனியாக தானே நின்னோம் இல்லையா? நாங்க யாரை போயிட்டு கடந்த தேர்தலின் போது 9 சீட், அந்த சீட் கிடைக்கலன்னா தனியா காங்கிரஸ் நிக்கணும். அது எங்க தலைமை ஹைகமாண்ட் தான் முடிவு பண்ணோம். ஏங்க அந்த கேள்விக்கெல்லாம் எழவே இல்லையாங்க. இந்த கேள்வி திரும்ப திரும்ப எழுதுனா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் முடிச்சிட்டாங்க. இன்னும் இருக்கக்கூடிய 2-3 கட்சிகள் இன்னைக்கு முடிக்க போறதா சொல்றாங்க. காங்கிரஸ் வந்து இன்னும் பேசிட்டோம், நாங்க இன்னும் உறவுல இருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. திமுக தரப்புலயும் காங்கிரஸ் பத்தி பேசவே இல்லை. அவங்க அதை பேசுற மாதிரியே தெரியல. யார் சொன்னாங்க? இல்ல யார் சொன்னாங்க பேசுற மாதிரி தெரியல. இல்ல உங்ககிட்ட திராவிட முன்னேற்ற கழக தலைவரோ குழுவோ யாராவது சொன்னாங்களா பேசலன்னு? செய்தியாளர் சந்திப்புல நீங்க சொல்றீங்களா நாங்க பேசுறோம், டெல்லி பேசுறாங்க அப்படின்னு. அவங்க வந்து எங்களோட மற்ற கட்சிகளுடைய கூட்டணி அந்த வேலைகள்ல தான் அவங்க மும்முரம் காட்டுறாங்களே தவிர நீங்க கூப்பிடுறதோ போய் பேசுறதோ தனியா ஒருவேளை பேசுறீங்களா நமக்கு தெரியாது. நேரடியா வந்து பேசுறதா காங்கிரஸுடைய முறையா இருக்கு. வழக்கமா திமுக தலைவர் கலைஞர் இருக்கும்போது நீங்க கோபாலபுரத்தில் போய் பேசுறது, லாரிவாலயத்தில் பேசுறது நேரடியா நடக்கும். ஒருவேளை இந்த வாட்டி மறைமுகமா ஏதாவது பேசுறீங்களா? மறைமுகம் அல்ல, நேர்முகம், வெளிப்படைத்தன்மையோடு தான் நடக்குது. பேசிட்டு இருக்காங்க. கடந்த 2019 தேர்தலில் மார்ச் இறுதியில் தான் அந்த உடன்பாடுலாம் ஏற்பட்டிருக்கு. அதனால் நாட்கள் இருக்கு பேசுவதற்கு. வெறும் 6 சீட்டு தான் தர முடியும்னு திமுக தரப்புல சொன்னதா சொல்ல. எங்க ஏதாவது ஒரு பேப்பர் இருக்கா சொன்னதா? சொல்லப்படுறது தகவல் தானே சார். நிறைய அப்ப இல்ல. சரி நாங்க சொல்லிட்டோமா 16 சீட்டு கொடுக்க போறதா சொல்லப்படுது. சரிங்களா? இதுல செவி வயசு தான் 16 தொகுதிகள் கொடுப்பதற்கு தயாராக இருக்காங்க. ஏங்க நான் கேக்குறேன், திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் உண்மையான தோழமையோடு இருக்கு. அதுக்கு மேல ஒரு படி மேல போய் சொல்றாங்க உறவுகள் எப்படின்னு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களும் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அண்ணன் தம்பி போல் பழகி கொண்டிருக்கிறார். இதுல போயிட்டு எந்த வித அப்படி இருக்கிறது தான் ஏன் இவ்வளவு டைம் எடுக்குதுன்னு கேட்டேன். சீக்கிரமா முடிச்சா அடுத்த கட்ட வேலையை பார்க்கலாம். சரி, தேர்தல் பணிகள் நமக்கு 2019 எப்போ நாங்க ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்ட சொல்லுங்க பாப்போம். சார் பிப்ரவரி 29 போட்டோமா? நம்ம வந்து 2019 பழைய இல்ல 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வருது. படிப்படியா ஒரு தேர்தல்லையும் ஒரு பரிணாம வளர்ச்சி ஏற்படும். இப்பவும் அதே மாதிரி தான் ஏற்பட்டிருக்கு. பேசிட்டு இருக்கோம். பேசி ஒரு நல்ல முடிவு வரும். காங்கிரஸ் எந்த காலத்திலும் சீட்டுக்காக யாரிடமும் கெஞ்சியதில்லை என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். அந்த காட்சியை நாம் பார்த்தோம். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர் வணக்கம். திமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பேச்சுவார்த்தை குறித்து மேலும் வேற என்னென்ன விஷயங்களை செல்வ பெருந்தகை தெரிவித்தார்? திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு தொடர்பாக இடங்களும் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளும் எவை என்பதை இறுதி செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொண்டு வந்தாலும் அதில் சுமூக உடன்பாடு என்பது ஏற்படவில்லை. இதன் காரணமாகவே காங்கிரஸ் கட்சியிலிருந்து மேலிட தலைவர்கள் தமிழகத்துக்கு வருகை தந்து திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் உடன் சந்தித்து அந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் போதுதான் அன்றைய தினமே இறுதி செய்யப்படும். ஆனால் திமுக தரப்பிலிருந்து காங்கிரசுக்கு தெரிவித்திருக்கக்கூடிய அந்த இடங்கள், குறிப்பாக 5 முதல் 7 இடங்கள் என்ற இடங்களும் அதே போல தொகுதிகள் குறித்தான அந்த பட்டியலை இறுதி செய்வதில் திமுக காங்கிரஸ் இடையே நீண்ட இழுபறி என்பது நீடித்து வருகிறது. இதன் காரணமாக அது இறுதி செய்ய முடியாத நிலையின் காரணமாகவே காங்கிரசிலிருந்து மேலிட தலைவர்கள் தமிழகத்துக்கு வருவது என்பது ஒவ்வொரு முறையும் அளித்துக் கொண்டே இருக்கிறது. அது ஒரு பேச்சுவார்த்தைக்கு திமுக காங்கிரசுக்கு அழைப்பு எடுத்திருக்கிறது.
அப்போது வந்து அதில் உடன்பாடு எட்டப்பட்டால் காங்கிரசுடைய மேலிட தலைவர்கள் வருகை தருவதற்குண்டான அந்த நாள் நேரம் என்பது குறிக்கப்படும். அதன் அடிப்படையில தொகுதி உடன்பாடுக்கான கையெழுத்து என்பது மேற்கொள்ளப்படும். ஏற்கனவே திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சிபிஐ, சிபிஎம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் அதற்கான தொகுதிக்கு உடன்பாடு எட்டப்பட்டு கையெழுத்திட்டிருக்கிறார்கள். ஆனால் மதிமுகவும் அந்த பேச்சுவார்த்தையில் வந்து கொஞ்சம் இழுபறி என்பது ஏற்பட்டிருக்கிறது. திமுக தரப்பு காங்கிரஸ் ஒதுக்கப்படக்கூடிய இடங்கள்ல காங்கிரஸ் மக்கள் நீதி மையத்துக்கு இடம் ஒதுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா அவர்களிடம் தெரிவித்த அடிப்படையில அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதே நேரத்தில் அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த தொகுதிகளினுடைய எண்ணிக்கையும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை காங்கிரஸால். இதன் காரணமாகவே அதிக தொகுதிகளை திமுக கூட்டணியிலிருந்து கேட்டு பெற வேண்டும் அப்படிங்கிறதுல காங்கிரஸ் உறுதியாக இருக்கிறது. திமுக உங்களுக்கு 5 முதல் 7 இடங்கள் தான் அப்படிங்கிறதுலையும் உறுதியாக இருக்கிறது. இதன் காரணமாக அந்த இடங்கள் என்பது இறுதி செய்யப்படாத நிலையில அந்த எண்ணிக்கை என்பதும் இறுதி செய்யப்பட முடியாத நிலையில தான் இந்த பேச்சுவார்த்தை என்பது நீண்ட இழுபறியாக நடைபெற்று இருக்கிறது. திரைமறைவு பேச்சுவார்த்தை நடைபெற்றாலும் அண்ணா அறிவாலயத்துல காங்கிரஸ் கட்சியோடு அமைக்கப்பட்ட அந்த பேச்சுவார்த்தை குழுவும் திமுக சார்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை குழுவும் நாளை மறுதினம் பேசுவதற்குண்டான வாய்ப்புக்கு அழைப்பு எடுத்திருக்கார்கள். அதை ஏற்றுக்கொண்டு காங்கிரஸ் தரப்பிலிருந்து வரும் பட்சத்துல திமுக தரப்பிலிருந்து வைக்கக்கூடிய அந்த கோரிக்கைகளும் ஏற்றுக்கொள்ளப்படும் பட்சத்துலதான் காங்கிரசுடைய மேலிட தலைவர்கள் தமிழகத்துக்கு வருகை தந்து இந்த தொகுதி உடன்பாடு என்பதே மேற்கொள்ளப்படும். இல்லை என்றால் அந்த தொகுதிகளில் இடங்களும் மற்றும் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுகிறார்கள் என்பது குறித்தான இந்த இழுபறி என்பது நீடிக்கும் அப்படிங்கிறதா தற்போதைய தகவலாக இருக்கிறது. அதைத்தான் செல்வ பெருந்தகை இன்று செய்தியாளர் சந்திப்பில் வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறார். இதவே மேலிடத்துக்கும் தெளிவுபடுத்தியிருக்கிறார். மேலிடத்திலிருந்து அந்த தகவல் அடிப்படையில் தான் செல்வ பெருந்தகை இந்த தகவலை எல்லாம் செய்தியாளர் சந்திப்பில் நாங்கள் இவ்வளவு கோரிக்கையில் 9 இடங்கள் கேட்டிருக்கிறோம், 10 இடங்கள் கேட்டிருக்கிறோம், திமுக தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தை தான் நடைபெற்று வருகிறது என்பதையெல்லாம் தெளிவுபடுத்துகிறார். இந்த உடன்பாடுகள் என்பது நீண்ட இழுபறிக்கு பிறகுதான் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மற்ற கட்சிகள் கூட்டணியோடு கையெழுத்தாகியிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியோடு உடன்பாடு எட்டப்படுமா என்ற கேள்விக்கு அந்த இடங்களும் தொகுதிகளும் எவை என்பது குறித்தான பேச்சுவார்த்தை உடன்பாடு என்பது நாளை மறுநாள் ஏற்படுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.